இப்போது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என் சேனல், பிரதாப் கோடி சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஆளுர் ஷானவாஸ் ஒரு சேனல் வச்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போயிட்டு லிபர்ட்டி தமிழ்னு போடுங்க. அது உள்ளே போயிட்டு அதனுடைய ஒவ்வொரு தமிழைனா படிங்க, 2-3 தமிழின் படிங்க. லோக்போல் சர்வே அதிரடி, திமுக 40.1% வாக்கு, 189 சீட், மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி, கடைசி இடத்தில் விஜய். அடுத்து தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கான அலைதான் வீசுகிறது, மக்கள் கருத்து. 2026 தேர்தலில் ஸ்டாலினுக்கு விஜய் போட்டியாக இருப்பாரா? மீண்டும் திமுக ஆட்சி, அமித்ஷா சொன்ன தகவல், ஓபிஎஸ் சொன்னது சரியா? ஓகே, போதும். இப்போ இந்த சேனல்ல நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கணும்னு வச்சுங்களேன். இந்த சேனலை பார்க்கும்போது இந்த சேனல் விசிகா சேனல் தெரியுதா, திமுக சேனல் தெரியுதா? கண்டிப்பா திமுக ஆதரவு. விசிகாக்காக எதனா ஒரு நியூஸ் பாத்தீங்களா? இல்ல. சரி, விசிகா கட்சி யாருக்கான கட்சி? விசிகா கட்சி ஏன் தோற்றுவிக்கப்பட்டுச்சு? தலித் மக்களுக்கு, தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு போனதுக்காக தான் விசிகா கட்சி தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஒரு விசிகா கட்சின்ற துணை பொதுச் செயலராக நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு தலித் சமூகம் கிடையாது, நீங்க ஒரு இஸ்லாமியர். அதனால உங்களுக்கு உணர்வு ரீதியா தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட அதுக்காக குரல் கொடுக்கணும், அந்த மக்களுக்காக போய் நிற்கணும் அப்படின்றது உங்களுக்கு வராது. அது உங்க ஜீன்லேயே இருக்காது. அதை நான் ஏன்னெல்லாம் கேள்வி கேட்கல. விசிகா கட்சியிலிருந்து நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்களே, அண்ணன் திருமாவிற்கு ஆதரவாக ஒரு நியூஸாவது போட்டிருக்கீங்க? விசிகாக்கு ஆதரவாக ஒரு நியூஸாவது போட்டிருக்கீங்களா? விசிகாக குறைந்தபட்சம் அவர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனலில் கூட ஒன்று கூட போட்டது கிடையாது. இப்போ நம்ம விசிகா எனக்கு பணம் கொடுத்து இந்த சேனல் நடத்த சொல்லலை. ஆனால் நான் விசிகாக்காக, அந்த திருமாவுக்காக நல்ல விஷயங்களை போடக்கூடிய நபர். விமர்சனங்கள் வைப்பேன், விமர்சனம் வந்தால் விமர்சனம் வைப்பேன். அதே சமயம் ஒரு தலித் அட்ராசிட்டி நடந்தால் கூட அது வியூஸ் போல இது எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நான் பேசுவேன். நம்ம 2 பேரும் எவ்வளோ பேசியிருக்கோம் ஏன்னு கேட்டால் அது என்னுடைய கடமை. ஆளுர் ஷானவாஸ் விசிகாவினுடைய எந்த கூட்டங்களுக்கும் போனது கிடையாது. விசிகா நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் கலந்தது கிடையாது. அத்தி பூத்தார் போல எப்போனா திரும்ப கூப்பிட்டாருன்னா அப்போ வேற வழி இல்லாமல் வருவாங்க.